விவசாயம் பண்ணி என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நெல் முத்துனதே தெரியல, அறுக்கிறது தெரியல. இது 2 நாள் ஆகட்டுண்ணே. வியாழக்கிழமை அறுத்துருங்க, எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி அறுத்து விட்ருங்க, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மாம்மா? இது நல்லா இதுவாயிடுச்சு, இதை அறுத்துருக்கலாம். இதான் போன வாரமே அடுத்த வாரம் அறுக்கலாம். நீங்கள் அறுவடை என்னைக்கு பண்ணுறது, அதுதான் இப்போ வேலை. அதை மட்டும் சொல்லுங்கள் கரெக்டாக 2 பேரும் சொல்லுங்கண்ணே. எப்படி இருக்குது, என்ன பண்ணணும்? அங்கெல்லாம் கேட்காதீங்க. என்ன பாவா? அந்த பக்கத்து கொஞ்சம் ஈரம் இருக்கு, இங்கிட்ட காஞ்சிருக்கும். இல்லை, குளத்துல கொஞ்சம் தண்ணி கிடைக்கல, அதனால ஈரம் இருக்கும் லைட்டாக. இங்கே இருக்குன்னா இங்கே தான் பள்ளக்காடு, அங்கே ஈரம் இருக்குது கொஞ்சம். இறங்கி பார்த்தல அங்கே இருக்கும். வண்டி இறங்காது, நிழலுக்கு வண்டி இறங்காது. சரி, இப்போ என்ன சொல்லுவாதீங்க 2 பேரும்? வியாழக்கிழமை இருக்கலாம். சரி, வியாழக்கிழமை அறுத்துருங்கண்ணே, வண்டிக்கு சொல்லிடுங்க. எல்லாம் பதியாது, ஈரம் இல்லை ரொம்ப. நீ போ, இறங்கு. நான் இறங்க மாட்டேன். அம்மா இறங்கு. ஒன்றும் இல்லை, இறங்கு. ஓகேவா? இப்படியே இறங்கு. பிடிங்க. ஏன் ஹைட் இருக்கான்னு பார்க்குறேன் நான். நெல் ரெக்கார்டிங்கே போகிறேன். போயிட்டா இடுப்பு அளவுக்கு வந்துருச்சியா? சூப்பராக இருக்கு, அழகா இருக்கு. அறுத்துருவோமா? நானே அறுத்துறவா? அருவா கொண்டு வந்து குனிஞ்சிட்டு அப்புறம் நிமிருவியா? குனிஞ்சிட்டு நிமிர முடியாது. ஆனால் பரவாயில்ல, இந்த தடவை நெல் போட்டு நமக்கு. கீழே எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஈரம் இல்லை. ஈரம் இல்லைண்ணே, அந்த அளவுக்கு ஈரம் இல்லை, லேசாக இருக்கு. சரி வாங்க, வியாழக்கிழமை அறுத்துருங்க மாமா, சேர்த்தா அப்படி எல்லாத்தையும். இவங்க 2 பேரையும் நான் அடவு நட்டு விட்டு நாற்று பறிக்க விட்டு என்னைக்கு கருது அறுப்பீங்க நான் கேட்டுட்டு இருந்தேன். அடுத்த வாரம்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பார்த்தா இன்றைக்கே அறுக்கிற மாதிரி இருக்கலாம். ஆமாம், இங்கேயே கட்டியிருக்காங்க வயலை. இது எதுக்கு இந்த வலை? முயலுக்கா? இதில் வருதா முயல்? இங்கே தான் ஒரு தடவை போட்டாங்கல்ல. ஆமாம்ல. இது யார் கட்டிட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முயல் வலை கட்டியிருக்காங்க பாருங்க. எப்படி அதில் போயிருந்தீங்க இறக்கணும். இதில் விழுவும், அவசியம் விழுவும். அந்த சரி விழுவும். சரிண்ணே, வியாழக்கிழமை அறுத்து விட்ருங்க, வண்டிக்கு சொல்லிடுங்க. எவ்வளோ நேரம் ஆகும் இது? இது என்ன 1/2 மணி நேரத்தில் அறுத்து விட்ருவாங்க? ஒன்றும் தெரியாது. வண்டி ரெடியாக இருக்கானே? வண்டி ரெடியாக இருக்கா? வியாழக்கிழமைன்னு சொல்லியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வியாழக்கிழமை காலைல வந்து அறுக்க சொல்லிடுங்க, மதியானம் அப்படியே காய போட்டுடலாம். சரியா? லேட் பண்ண வேண்டாம். இந்த பாருங்க பால். அதான் இது இந்த அளவுக்கு இது தேர்ற அளவுக்கு இதை விட்டோம்னா இன்னும் 1 வாரம் ஆகும். இது இல்லை இது 2 நாளில் இதுவும் காஞ்சிக்குவாங்க. இல்லை, பார்த்து வரணும் பாப்பா, அது பண்ணலாம். ரொம்ப அப்புறம் இதாகி போயிடும். ஆமாம், இது ரொம்ப பொரிஞ்சிற மாதிரி ஆயிரும். இது முடிஞ்சிச்சு, இது வளர்ச்சி இதுவாயிடுச்சு. இதை அறுத்து விட்ருங்க, எல்லாத்தையும் சேர்த்து. வியாழக்கிழமை காலைல வண்டி வர சொல்லி அறுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வயல் வந்து அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் விட்டோன்னே ஒடியாடுறோம், என்ன பண்ணலான்னு. வியாழக்கிழமை அறுவடை உங்களுக்கு லைவாக போடுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.